தமிழகத்தில் 315 போலியாக தடை செய்யப்பட்ட PS4 வாகனங்களை பதிவு செய்ய முன்னாள் கம்ப்யூட்டர் புரோகிராமர் போலி ஐடியை பயன்படுத்தியதாகவும், போக்குவரத்து துறையின் முன்னாள் கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஒருவர் 2020ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட PS4 வாகனங்களை பதிவு செய்ய நல்லன் என்கிற பெயரில் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தியதாகவும், பூபதி என்கிற திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகத்தினுடைய ஆர்டிஓ புரோகிராமராக வேலை செய்த பூபதி அவர்கள் இந்த மோசடியின் மூளையாக செயல்பட்டு வந்ததாகவும், இது சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து தமிழக போக்குவரத்து துறை மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஒரு கடும் நடவடிக்கையை எடுத்துள்ளார். இந்தியா முழுவதும் தயாரிக்கப்பட்ட PS4 வாகனங்களில் தமிழ்நாட்டில் சுமார் 315 PS4 வாகனங்களை பதிவு செய்தது தெரிய வருகிறது. சென்னை சவுத் வெஸ்ட் வலசரவாக்கம் ஆர்டிஓவில் 2020-2022ஆம் ஆண்டுகளில் இந்த போலி வாகன பதிவுகள் நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பலவிதமான சர்வீஸ்களை ஆன்லைன் மூலம் செய்து கொள்ள வேகன் மற்றும் சாரதி போர்ட்டல் மூலம் பல்வேறு வசதிகளை உருவாக்கம் செய்துள்ளது. அதன்படி பல நடைமுறைகளை வாகனங்கள் பதிவு சம்பந்தமாகவும் வாகனங்களுக்கான ஆர்சி புக் வழங்குவது சம்பந்தமாகவும் பல சர்வீஸ்களை பொதுமக்கள் ஆகிய நமக்கு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆன்லைன் போர்ட்டலில் இல்லாத விடுபட்டுள்ள பல வாகனங்கள் தமிழ்நாட்டில் நிறைய வாகனங்கள் விடுபட்டுள்ளன. ஏனெனில் பழைய வாகனங்கள் ஆன்லைன் வருவதற்கு முந்தைய வாகனங்கள் அனைத்தும் ஆன்லைன் போர்ட்டலில் விடுபட்டுள்ளது. இந்த விடுபட்டுள்ள வாகனங்களை ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ள ஒவ்வொரு ஆர்டிஓ அதிகாரிகளுக்கும் தனியாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய அதிகாரங்களை போலியாக பயன்படுத்திதான் இந்த போலி PS4 தடை செய்யப்பட்ட PS4 வாகனங்களை பதிவு செய்ததாக இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரமான பேக்லாக் சிஸ்டம் என்கிற அந்த பழைய விடுபட்ட போர்ட்டல்களில் விடுபட்ட பழைய வாகனங்களை ஏற்றுவதற்கான அந்த அதிகாரத்தை பயன்படுத்திதான் தடை செய்யப்பட்ட 315 வாகனங்களை போலியாக பதிவு செய்து அதன் மூலமாக 70 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இந்த வாகனங்களை தென்சென்னையில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட்டுள்ளதையும் கண்டறியப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்த முறைகேடு சம்பந்தமான பல்வேறு நடவடிக்கைகளை போக்குவரத்து ஆணையர்கள் சுட்டிக்காட்டி இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கும் இத்தகைய போலி பதிவு மூலம் கூட்டுத்தொகை 8ஆம் நம்பர் வரக்கூடிய அந்த வாகனங்களை 315 வாகனங்களின் ஆர்சி புத்தகங்களை ரத்து செய்து தமிழக போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. 315 போலி வாகன பதிவு சம்பந்தப்பட்ட வழக்குகள் பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களும் வழங்கிய பல வழக்குகளை பற்றியும், ஆர்டிஓ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பேக்லாக் சிஸ்டம் என்கிற அந்த சிஸ்டம் தவறுதலாக எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதனுடைய முழு பின்னணியையும், பேக்லாக் சிஸ்டம் என்றால் என்ன, அதன் மூலம் நம்முடைய வாகன பதிவுகள் எவ்வாறு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றியும், இதே போன்று இதே பேக்லாக் சிஸ்டத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான தவறுகள் போக்குவரத்து துறையில் நடந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பேக்லாக் சிஸ்டம் என்றால் என்ன, அதனை ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது, அது என்ன பேக்லாக் சிஸ்டத்தில் நம்முடைய வாகனத்தினுடைய அந்த பதிவு சம்பந்தப்பட்ட விவரங்கள் எப்படி நாம் தெரிந்து கொள்வது, அதனை எப்படி சரியாக இல்லை என்றால் அதனை சரி செய்து கொள்வது எப்படி என்பதை பற்றிய முழுமையான ஒரு வீடியோவை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதன் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வீடியோவில் இது சம்பந்தமான பேக்லாக் சிஸ்டம் என்றால் என்ன, ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் பேக்லாக் சிஸ்டம் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த பேக்லாக் சிஸ்டத்தில் நமது வாகனம் உள்ளதா என்பதையும் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.